ஐயா, இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கு சட்டம் இருக்குது, இன்பில்ட், சட்டத்துக்குள்ளேயே சட்டம் இருக்குது, அவங்களுக்கு இன்பில்ட். அது செக்ஷன் 353 எல்லாம் போட்டுடுறாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. பேஷண்ட் இறந்துட்டாங்க, உள்ளே போகிறாங்க, சண்டை போடுறாங்க, உடைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா. அதுவும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆகி வந்திருக்கு. மருத்துவர்களுக்கான சட்டம் இப்போ வந்திருக்கு. உங்களோடு துணை இருப்போம். கட்சிக்கு எங்கேயெல்லாம் ஃபோரம் இருக்கோ எல்லா ஃபோரத்திலையும் இந்த குரலை நாங்கள் வைப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு வைக்கிறோம் ஐயா. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மீடியா நண்பர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக அனிதா அவர்கள் தலைமையில் பெரும் படை இருக்கு. நான் பால் கனகராஜனை பற்றி ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். பால் கனகராஜனுடைய அரசியல் என்பது ஒரு புதுமையான, வேறு விதமான ஒரு அரசியல். அவரை சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அவைலபிளாக இருக்க மாட்டார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஃபேத்ஃபுல்லி ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில் கண்டிப்பாக இருப்பார். அப்போ யாருமே அவரை பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் சமீபத்தில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் அதில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு பால் கனகராஜனே வாலண்டியராக ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு போராட்டம் இருந்தது, நான் பங்கேற்றேன்னு சொன்னார். நான் பால் கனகராஜன் சொன்னேன்னா, உங்கள் பர்சனல் வேற, உங்கள் ப்ரொஃபஷனல் வேற, உங்கள் பாலிட்டிக்ஸ் வேற. இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் அஸ் அன் அட்வொகேட் அண்ட் லாயர் அது உங்களுக்கு, பொலிட்டிக்கல் லைஃப் வேற. இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாதுங்க. இது ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி. ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான். அதனால் பால் கனகராஜன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர், அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி. எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும், அரசியல்வாதியாக வேண்டும். அதன் மூலமாக நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நம்பர் 1. இரண்டாவது ஐயா, வளர்ச்சி சமுதாயத்தை உருவாக்கணும், மிக முக்கியமானது. மூன்றாவது, சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த மேடையில் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு. எனக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் பால் கனகராஜ் அண்ணனுக்காக வந்திருக்கிறீங்க. மாற்று கட்சியாக இருந்தால் பாலண்ணன் சொல்லிட்டாங்க, பாலண்ணன் சொன்ன பிறகு நாம் இங்கே வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க. அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சொன்னானே, வேற கட்சினே அருமையான வழக்கறிஞர்னே, ஜெம்முனே அவர் அவ்வளோ சூப்பராக இருப்பாருன்னு, அவ்வளோ க்ளீனாக அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு இருக்கு. அதே போல மேடையில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் குமரகுரு அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் நேரடியாக ஈடுபட்டு வேறு காலகட்டத்தில் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வழக்கறிஞர் பின்னுடைய மாநில தலைவர் அண்ணன் வணங்காமுடி அவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.